வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வேகமும் விவேகமும் கொண்ட நமது விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே குரு பெயர்ச்சி எப்படி என்பது, நம்ம குரு பெயர்ச்சி ஆனது இந்த 2025 ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு உக்காந்துருக்கார் மிதுனத்தில். அப்போ நம்ம ராசிக்கு பார்வை கிடையாது, 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்வை கொடுக்குது, சுகஸ்தானத்தையும் பார்வை கொடுக்குது. அப்போ சுகம் அப்படின்னா உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு இப்போ சுகஸ்தானத்தை பார்வை நம்ம விருச்சக ராசிக்கு 4ஆம் இடம் கும்பத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்லாவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ விருச்சக ராசிக்கு மெயினாக மூச்சு திணறல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மூச்சு திணறல் இப்போ குரு பார்வை சுகஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த மூச்சு திணறல் நல்லாயிடும், கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை இப்போ குடும்பஸ்தானத்துக்காக உழைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே, அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு இருப்பீங்க. குடும்பஸ்தானத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த பட்ஜெட் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னெல்லாம் இப்போ கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த குரு பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பம் வளர்ச்சி அடைய, குடும்பத்தினால் நம்மளுக்கு ஆதாயம் கிட்டும். குடும்பத்திலேருந்து ஒரு வருமானம் நமக்கு அந்த குடும்பம் சமாளிக்க முடியல அப்படிங்கிற இதில் சப்போர்ட்டாக இப்போ வருவாங்க. நானும் கொஞ்சம் பணம் தரேன், குடும்பத்தை ஓட்டிக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குடும்பத்திலேயே சப்போர்ட் கிடைக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. மெயினாக இப்போ குரு பெயர்ச்சி நம்மளுக்கு பலன் இருந்தால் பழனி முருகனை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. அது இப்போ இந்த வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நம்ம உடனே போகணுங்கிறதும் இல்லை, நம்ம இங்கே பக்கத்தில் முருகனை கும்பிட்டாவே போதும். ஏன்னா பட்ஜெட் நம்மளுக்கு ஒத்து வரணும் இல்லையா? அதனால் முடிந்தால் ஒரு முறை போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால், பழனிக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கும். தொழிலில் நன்மையாக நடக்கும், நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.